ஹாய் காய்ஸ். இன்னைக்கு டின்னர் எங்க அப்படின்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில தான். எங்க வீட்டுக்கு வர்ற வழியிலேயே இந்த தலப்பாக்கட்டி இருக்கு. நாங்க ரோட்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாமா இல்ல சாட் ஐட்டம் சாப்பிடலாமான்னு ரோட பார்த்துட்டுனே வந்தோம். எங்கேயாவது கடையில நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு. ஆனா திடீர்னு இந்த தலப்பாக்கட்டி பார்த்தோன்னே தலப்பாக்கட்டி போலாமான்னு இவர் கேட்டாரு. நீ கூப்பிட்டு நான் எப்பப்பா வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜம்ப் ஆகி தலப்பாக்கட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இங்கே தலப்பாக்கட்டியில வந்து நிறைய ஆஃபர்லாம் போகுதுன்னு மேல எழுதி இருந்துச்சு. ஆக்சுவலா உள்ள வரும்போது அந்த காத்துக்கு அந்த பேம்ப்ளெட் எதுவுமே உருப்படியா தெரியல. அதனால நம்மளே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த பேம்ப்ளெட்டை ரொம்ப பெருசா கவனிக்கல நாங்க. என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடுலாம் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டா சுத்தமா பிடிக்காது. நல்லா டிவி போட்டு நல்லா வால்யூம் 5ல வச்சுட்டு ஸ்விக்கி, ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிட்டு வீட்ல உட்காந்து பிடிச்சதை சாப்பிட்டுட்டே பார்க்கணும். அதுதான் பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி ஆம்பியன்ஸ்லாம் லைக் பண்ண மாட்டாரு. நாங்க அதனால தலப்பாக்கட்டிக்குள்ள வரும்போது ஆம்பியன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஹிரனுக்குமே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு சீட்ஸ். இப்போ நாங்க சேர்லாம் போட்டிருந்தா இந்த ஹிரனை சமாளிக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி குஷன்ஸ் போட்டிருக்கிறதுனால நல்லா இருந்துச்சு. நாங்க 3 பேரும் எதுல சேமா இருக்கோமோ இல்லையோ இந்த நான்வெஜ் சாப்பிடுறதுல நல்ல சேமா பேசுவோம். இது சாப்பிடலாம் அது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஹிரனுக்குமே சாப்பாடு தோசை எல்லாமே வாங்கி வைப்போம். ஆனா அவருக்கு பீஸ் வேணும் கொடுங்கன்னு தான் கேட்பான். அந்த அளவுக்கு நான்வெஜ்னா எங்க ஃபேமிலி ரொம்ப லைக் பண்ணியே சாப்பிடுறோம். இங்க இருக்க மெனுவை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கனும் மட்டனும் மட்டும்தான். ஆனா வகை வகையான பேரு, வகை வகையான டிஷ்ஷு பயங்கரமா வச்சிருந்தாங்க. இதுல எதை ஆர்டர் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஹிரனை அதுல இருக்க பேம்ப்ளெட்ல இருக்க ஒரு பேப்பர் பார்த்துட்டு இந்த கோன் ஷேப்ல இருக்கிற தோசை தான் வேணும்னு அடம்பிடிச்சான். சரின்னு தோசை கொண்டு வர சொல்லியாச்சு. இவன் தோசை சாப்பிடுவான் அப்படின்ட்டு. ஆனா அவங்க கோனா கொடுக்காம ரோலா மடிச்சிட்டாங்க. இப்போ அந்த தோசையை தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். என்னடா இது தலப்பாக்கட்டிக்கு வந்து தோசை வாங்கி சாப்பிடுறீங்களா, என்னடா அட்ராசிட்டி பண்றீங்கன்னு நினைப்பீங்க. இது வந்து தோசையோட நிக்க போறது கிடையாது. இந்த ஹிரனே வந்து பீஸ் வேணும்னு கேட்பாரு. அதனால நாங்க வந்து தலப்பாக்கட்டி ஸ்பெஷல் பிரியாணியை வாங்கி இறக்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம். சரி பிரியாணி சாப்பிடலான்னு பார்க்கும்போது அதுலயே வகை வகையான பிரியாணி இருந்துச்சுங்க. நாயுடு பிரியாணின்லாம் பேர் வச்சிருக்கானுங்க. ஆனா எப்படியும் அதுல இருக்க போறது சிக்கன் ஆர் மட்டன் அவ்வளவுதான். எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும். அதனால சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து இந்த லெக் பீஸ் ஒரு 3 பீஸ் வர்ற மாதிரி சிக்கன் சாப்ஸ் இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு அவருக்கு வந்து கறி தோசை வாங்கியாச்சு. கறி தோசைனாவே மதுரை தான் ஸ்பெஷலு. இங்கேயும் அந்த கறி தோசை வந்து நாங்க டேஸ்ட் பண்ணோம். இங்க வந்து க கறி தோசை வந்து கொஞ்சம் முட்டை தோசை மாதிரி ஒரு லேயர்ல இருந்துச்சு. மதுரையில சாப்பிடுவோம்ல ஃபுல் கறி தோசை அந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் முட்டை தோசை ஃப்ளேவர் மட்டும்தான் வந்துச்சு. மத்தபடி இந்த கிரேவிலாம் வேற லெவலா இருந்துச்சு. அது மாதிரி பிரியாணியுமே வந்து தலப்பாக்கட்டிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அதை ஃபாலோ பண்ண மாதிரி நல்லா இருந்துச்சு. இப்போலாம் வந்து ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப ரேரஸ்டா போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படின்னா நாங்க வீக்லி சாட்டர்டே ஆச்சுன்னா ஏ டு பி போவோம். எப்படின்னா நானும் ஹிரனும் மட்டுமாவது போயிடுவோம். அவங்க அப்பாவுக்கு ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா நாங்க 2 பேரும் போயிடுவோம். அவங்க அப்பாவுக்கு லீவுன்னு சொன்னா 3 பேரும் கிளம்பி போயிடுவோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா 3 பேரும் போய் இவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்போம். ஹோட்டல்ல எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிடணும்னா சாப்பிடுறது மட்டும் இல்லைங்க, அவருக்கு பிஹேவியரையும் சேர்த்து கத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஹோட்டல்ல குட்டி பையனா இருக்கும்போது கூட்டிட்டு போனா தரையில எல்லாம் உருண்டு அழுவாரு. மத்தவங்க பிளேட்ஸ புடுங்கிட்டு வந்துருவாரு. பயங்கர சேட்டை நடக்கும். அதனால நல்லா ட்ரைனிங் பண்ணி பண்ணி இப்ப அழகா உட்காந்து சாப்பிடுறாரு. ஃபைனலி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணி நல்லா குடிச்சிட்டு இங்க சாப்பிட்ட ஃபுட்லயே எல்லாமே நல்லா இருந்துச்சு. எக்ஸப்ட் கறி தோசை மட்டும் கொஞ்சம் சொதப்பி இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு பேம்ப்ளெட்ல ஆஃபர் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதுல என்னன்னா இவ்ளோ கிரேவி இருக்கு இல்லையா, இதுல ஒரு கிரேவி ஆர்டர் பண்ணீங்கன்னா தோசை பரோட்டா ரெண்டுமே வந்து அன்லிமிட்டடா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனா ஒரு கிரேவி ஒரு ஆளுக்கு தான் தருவாங்களாம். அதை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆஃபர் 28 ஆகஸ்ட்ல இருந்து 28 செப்டம்பர் வரைக்கும் இருக்கு. யாராவது பெரிய கேங்கா வந்து ஃபுல்லா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.